உங்களுக்கு எலி பிடிக்குமா? பிடிக்காதா? நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மைண்டே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். உங்கள் வீட்டு கிச்சன்லையோ ஹாலையோ திடீர்னு ஒரு எலியை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? பயந்து கத்துவீங்க, இல்லைனா ஒரு தொடப்பத்தை எடுத்து அந்த எலியை அடித்து வெளியில் துரத்துவீங்க. கரெக்டு தானே? ஆனால் உங்களை சுற்றி 25,000 எலி, ஒன்று இல்லை 2 இல்லை 25,000 எலி உங்களை சுற்றி இருக்கு. உங்கள் கால் மேலெல்லாம் ஏறி விளையாண்டுட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அந்த எலி குடிச்சிட்டு வச்ச மிச்சம் இருக்க பாலை தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புனிதமான பிரசாதம்னு சொல்லி அவங்களும் அதே பாலை சாப்பிட்றாங்க. அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமா வைஃபர்மி, இது ஏதோ கட்டுக்கதை கிடையாது. நம்ம இந்தியால ராஜஸ்தான்ல டெய்லி இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அறிவியலுக்கே சவால் விடுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடம் தான் கர்ணி மாதா எலி கோவில். ஏன் அந்த கோவிலை எலி கோவில்னு சொல்றாங்க? 25,000 எலிகள் அந்த கோவிலுக்குள்ள இருக்காமா. எலிய மக்கள் கடவுளா கும்பிட்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா டீகோட் பண்ண போறோம். நீங்க என்ன நம்ம வைஃப் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வைஃப் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2100 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வைஃப் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வைஃப் ஆர்மி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இது ஒரு கடவுள் நம்பிக்கை, ஒரு சாமி அப்படின்றதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. ஏன் அப்படின்னா இது பின்னாடி ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. அறிவியல்னாலே விளக்கம் தர முடியல. ஸோ அதனால இந்த கடவுள் நீங்க நம்மனாலும் சரி நம்மளேனாலும் சரி, எனக்கு அதில் பர்சனலாக பிலீவ் கிடையாது. பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்குது, மிஸ்ட்ரிலாம் இருக்குது. எப்படி இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அறிவியலாலே விளக்கம் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நான் பிக் பண்ணேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதை கேட்க ரெடியா போலாமா? ராஜஸ்தான் மாநிலம் பீகார் நேர்ன்ற சிட்டில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் தேஷ்னேக் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல தான் இந்த விசித்திரமான கர்ணி மாதா எலி கோவில், கர்ணி மாதா டெம்பிள் அமைஞ்சிருக்கு. கோவிலோட வெளிப்பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பளிங்கு கற்கள்லாம் வச்சு அந்த ராஜஸ்தானோட கட்டடக்கலைன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோவிலோட என்ட்ரன்ஸோட டோரே வெள்ளியில தான் பண்ணியிருக்காங்க. அந்த வெள்ளி டோரை கிராஸ் பண்ணி உள்ளே போனீங்க, காலடி எடுத்து வச்சிங்கனாலே உங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக பெருசாக வர அளவுக்கு அவ்வளோ ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்ப்பீங்க. என்ன அப்படின்னா அவ்வளோ எலிகள், எல்லாமே கருப்பு எலி, பெரிய எலி, நிறைய எலி, கருப்பு எலி, சகஜமா அவ்வளோ எலிகள் பார்க்க முடியும். கோவிலோட ஜன்னல்ல இருந்து, தரைப்பகுதியில இருந்து, ஏன் உள்ள கருவறையில இருக்க சாமி சிலை மேல கூட, சாமி சிலை மடியிலலாம் எலி அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே கருப்பு எலிகள், அவ்வளோ சகஜமாக பார்க்க முடியும். 25,000 எலி இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல, அப்போ எவ்வளோ எலி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய எலிகளை மக்கள் எலின்னு சொல்றது கிடையாது, அதுக்கு பதிலாக மரியாதையா கபாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரோட அழைக்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ள 25,000 எலி இருக்கு. ஸோ இந்த எலிகளை தான் மக்கள் கடவுளாகவே வணங்குறாங்க. ஏன் மக்கள் எலிகளை கடவுளாக வணங்குறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். என்ன ஸ்டோரின்னு போலாமா? 14ஆம் நூற்றாண்டுல துர்கா தேவி அம்மன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒரு மறு அவதாரமா கர்ணி மாதான்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய வளர்ப்பு மகன், நல்லா கேட்டுக்கோங்க, வளர்ப்பு மகனால் லட்சுமணன் ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அந்த பையன் ஒரு நாள் கபில சரோவர் அப்படின்ற ஒரு குளத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்றதுக்காக போயிருக்காரு. இப்படி கீழே குனிஞ்சு தானே தண்ணி குடிப்போம். ஸோ அதே மாதிரி அவரு கீழே குனிஞ்சு இப்படி தண்ணி குடிக்கலாம்னு குடிக்கும் போது எதிர்பாராத விதமா அவரோட கால் ஃபிளிப் ஆகி அந்த குளத்துல விழுந்துடுறாரு. விழுந்தோடனே அவரு உயிர் பிரிஞ்சிருது. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட கர்ணி மாதா ரொம்பவே மனசு உடைஞ்சு போறாங்க. தன்னோட மகன் உடலற்ற உயிரோட இருக்காருன்றதை பார்த்து ரொம்ப மனவேதனையாகி, இவங்க கடவுளோடைய ஒரு அவதாரம் தானே, ஸோ அதனால யம தர்மரை கூப்பிடுறாங்க. யம தர்மர் கிட்ட இந்த மாதிரி என்னோட பையன் தவறுதலா கால் ஃபிளிப் ஆகி குளத்துல விழுந்து அவனோட உயிர் பிரிஞ்சிருச்சு, அவனோட உயிரை திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை இடுறாங்க. என் பையனோட உயிரை திருப்பி கொடுன்னு சொல்லி யம தர்மருக்கே கர்ணி மாதா துர்கா தேவி அம்மனுடைய மறு அவதாரமான இவங்க யம தர்மருக்கு ஒரு கட்டளை இடுறாங்க. யம தர்மர் என்ன சொல்றாருன்னா,
இயற்கைக்கு மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஆல்ரெடி உங்கள் பையனுடைய ஆன்மா வேற ஒரு மனித உடலுக்குள்ள மறுபிறவி எடுத்துருச்சு, ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யமதர்மர் இந்த கர்ணி மாதா அம்மன்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கர்ணி மாதாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு. அது எப்படி என் பையனோட உயிரை நீ திருப்பி தர முடியாதுன்னு என்கிட்டயே சொல்லலாம்னு யமதர்மருக்கே கர்ணி மாதா அம்மன் ஒரு சாபம், ஒரு வரத்தை தராங்க. என்னன்னா சரண் சாதின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ட்டு ஜாதி அந்த இனத்து மக்கள், ஓகேங்களா, இவங்களாம் வந்து கடவுளாக பார்க்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த இதுபடி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட இனத்தை சேர்ந்த மக்கள் இனிமேல் யாராவது இறந்தாங்க அப்படின்னா உன்னுடைய நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ வரமாட்டாங்க, அதுக்கு பதிலாக அவங்க எலியா கபாஸ்ன்னு சொன்னேன்ல ஒரு மரியாதையாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி கபாஸாக மாறிடுவாங்க. அவங்க எலியா மாறி இறப்பாங்கல்ல, இறந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி மனிதனாக உருவெடுப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னா அந்த மனுஷன் இறந்துட்டா அப்படின்னா அந்த மனுஷன் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ யமதர்மர் கிட்ட போக மாட்டாங்க, அதுக்கு பதிலாக திருப்பி பூமியில் இதே இடத்துல எலியாக பிறந்துருவாங்க. அந்த எலியோட லைஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எலி இறந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க மனுஷனாகவே பிறப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை யமதர்மருக்கு எதிராக இந்த கர்ணி மாதா தராங்க. மரணத்தோட சுழற்சியவே நான் மாற்றி அமைக்கிறேன்னு யமதர்மருக்கு எதிராக கர்ணி மாதா சொல்லிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் இதோட முடிஞ்சிருது. இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் அந்த 25,000 எலிகள், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்னன்னா அந்த எலிகள் 25,000 எலிகள் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலை விட்டு வெளியவே வராது. கோவிலுக்குள்ளார கோவில் கதவு வரைக்கும் தான் வரும், ஆனால் அதை தாண்டி வெளியில் போகாது. எப்பயுமே அந்த கோவிலுக்குள்ளார தான் அந்த 25,000 எலிகள் இருக்கு. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து எலியா பிறந்திருக்காங்க, இவங்க திருப்பி இறந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் மனித உறவுமா மறுபிறவி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. இந்த கதையை கேட்டோன்னே என்னடா வெற்றி, இதெல்லாம் நம்பிக்கை தானே, இதை ஏன்டா இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் அறிவியலாலேயே விளக்கம் தர முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இந்த கோவிலுக்குள்ளார இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா இந்த கோவிலுக்குள்ளார 25,000 எலிகள், கருப்பு எலிகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ரொம்ப ரேரா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் 1-2 எலிகள் மட்டும் வெள்ளையா காணப்படும். ஸோ அந்த வெள்ளை எலிகள் தான் வந்து இந்த கர்ணி மாதா அவங்களுடைய ஒன்று அவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய பையனான இந்த லக்ஷ்மணன் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. அந்த மாதிரி அந்த கோவிலுக்கு போகும்போது வெள்ளை எலியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம்னு அந்த மக்கள் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த கோவிலுக்குள்ளார நம்ம நடந்து போகும்போது நிறைய எலி இப்படி குறுக்க முறுக்க ஓடுவோம், ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம கால் பட்டு தெரியாமல் ஏதாவது ஒரு எலி இறந்துருச்சு அப்படின்னாலும் நமக்கு மிகப்பெரிய சாபம், அந்த வாழ்நாள் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுமோமா. ஸோ அதனால் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய மக்கள் யாருமே காலை வந்து இப்படி எடுத்து வச்சு நடக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக கால் இப்படின்னு தேய்ச்சி தான் நடப்பாங்க. நம்ம கால் பட்டு ஒரு எலி கூட எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காலை தூக்காமல் தேய்ச்சி தான் அந்த கோயில் ஃபுல்லாகவே நடந்து போவாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. சப்போஸ் உங்க கால் பட்டு ஒரு எலி இறந்துடுச்சு அப்படின்னா அந்த எலியோட அளவுலே, அந்த எலியோட சைஸ்லயே எடையிலேயே ஒரு வெள்ளி சிலையை, எலி மாதிரியே ஒரு வெள்ளி சிலையை அந்த கோவிலுக்கு வாங்கி காணிக்கையா செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை பரவலா இருக்கு. மூணாவது மிஸ்ட்ரியான விஷயம் என்னன்னா மருத்துவர்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி, இது வந்து அறிவியலுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்க மாதிரி விஷயம் என்னன்னா ஒரு காலகட்டத்தில் எலினால இந்த பிளேக் நோயின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக அவ்வளோ பயங்கரமாக பரவிட்டு இருந்தது. எலினாலே மக்கள் வெறுத்து ஒதுக்குனாங்க. ஆனால் இந்த கோவிலில் 25,000 எலிகள் வாழக்கூடிய இந்த கோவிலில் மக்கள் அந்த எலிகள் சாப்பிட்டு மிச்சம் வச்ச பாலை தான் குடிக்கிறாங்க. அந்த எலிகள் சாப்பிட்டு மிச்சம் வச்ச தீனி தின்பண்டம் எதுவாக இருந்தாலுமே அதை தான் பிரசாதம் வாங்கிட்டு போய் அவங்களும் சாப்பிட்றாங்க. உலகமே எலியால பிளேக் நோயினால கஷ்டப்படும் போது இங்கே வாழக்கூடிய மக்கள் இந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய 25,000 எலிகள்னால ஒருத்தருக்கு கூட ஒரு அஃபெக்டும் ஆகலை, யாருக்குமே காய்ச்சலும் வரல, எந்த ஒரு நோயுமே பரவலை. ரொம்ப வருஷமா இந்த மக்கள் இதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எலினால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு கூட எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே பதிவாகலை. இதை கேட்டோன்னே, இது பார்த்தோன்னே விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, மருத்துவ உலகமாக இருந்தாலும் சரி,
எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. அறிவியலுடைய பார்வையில் பார்த்தா இது என்ன இவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லாமல் அன்ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் நம்பிக்கையோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு புனிதமான இடம், தன்னுடைய முன்னோர்கள் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி கருதுறாங்க. ஒரு உயிர் அது ஒரு சாதாரண எலி தானே அப்படின்ற மாதிரி அந்த எலியோட உயிரை கூட துச்சமாக மதிக்காமல் அந்த எலியும் கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு உன்னதமான இடம், ஒரு புனிதமான இடம் நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குது. எத்தனை இடத்துல இந்த மாதிரி எலிகளுக்கு சின்ன சின்ன விலங்குகளுக்கு கூட மரியாதையை கொடுத்து ஒரு கோவிலை அலோ பண்ணி மக்கள் அதை பிலீவ் பண்ணி ஸ்ட்ராங்காக இப்படிலாம் நம்புவாங்கன்றது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒன்று. ஒருவேளை நீங்கள் ராஜஸ்தான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேஷ்நாக்கில் இருக்கக்கூடிய கர்ணி மாதா எலி டெம்பிளுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது குறுக்க மறுக்க அவங்க கால் பக்கத்துலலாம் எலி ஓடிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பயந்துடாதீங்க. எலிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் நம்புகிறாங்க. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள்னு நம்மளும் பிலீவ் பண்ணலாம், தப்பு இல்லையே. காக்காவை முன்னோர்கள்னு சொல்லி வழிபடும் போது எலியும் முன்னோர்கள்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்களே. ஸோ எனக்கு வந்து இதை ஆன்மீகமாக தெரியல, ஒரு அறிவியலாக பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு உயிர், அதுக்கும் நம்ம வேல்யூ கொடுக்கணும், அதுக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற மனநிலைமை மக்கள்கிட்ட அதிகரிக்கணுன்றக்காக மேபி இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் நீங்கள் எலியை பார்த்தீங்க அப்படின்னா அதை அடிக்கிற உங்களுக்கு மனசு வருமா? கர்ணி மாதாவோட கோவில் தானே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நாளைக்கு வேற ஒரு டிஃப்ரெண்டான டாப்பிக்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாய்ஸ் ஃபார்மி நம்ம ஒரு மிகப்பெரிய கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அடுத்த 3 மாசத்துல 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்ற கோல். இப்போ நம்ம 2100 தான் இருக்கும். எனக்கு தெரியும் 10,000 சப்ஸ்கிரைபர்ன்றது எங்கேயோ இருக்குன்னு. பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே பாசிபிள். நான் டெய்லியும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். டெய்லியும் ஷார்ப்பாக ஈவினிங் 5 o'clock இந்த மாதிரி விதவிதமான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஃபார்மி உங்கள் தக்கனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.